ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கிறேன். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக 10 விடுகதைகள் தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1 2 3. இப்போ வாங்க 10 விடுகதைகளையும் முத்து முத்தாக பார்க்கலாம். முதல் விடுகதை. அடிமேல் அடி வாங்குவான், ஆனால் அனைவரையும் தலையாட்ட வைப்பான். அவன் யார்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா மேளம். யார் யாரெல்லாம் நம்ம சேனலில் போடுற விடுகதைகள், கடிதோக்ஸு, பொது அறிவு வீடியோகள்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் ஹாய்னு ரிப்ளை பண்ணுறேன். 3 காலுக்குள்ள அக்கா பாசம் தாங்கி நெருப்பை சுமந்து சோறு சமைப்பாள். அவள் யார்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா அடுப்பு. யார் யாரெல்லாம் இந்த மண் அடுப்பை நேரில் பார்த்துட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. போன விடுகதை வீடியோவில் ஒரு தமிழ் புதிர் பாடல் ஒன்று போட்டிருந்தேன். ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜஸை பார்த்து இது என்ன சாங்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன்ல, அது என்ன சாங்னா தளபதி விஜயோட சாங் தான். ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் பூத்தது அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வரும்ல, அந்த சாங் தான். செய்தி வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா தொலைபேசி. யார் யாரெல்லாம் இது மாதிரியான ஃபோனையும் நேரில் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கு ஒரு தமிழ் புதிர் பாடல். ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜஸை பார்த்து இது என்ன சாங்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியான சாங் தான், சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, அடுத்த விடுகதைக்குள்ளே போகலாம். அரக்கன் தலை அதோ அந்தரத்தில் தொங்குது, அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா திருஷ்டி பூசணிக்காய். இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக ஒரு கடிதம் பார்க்கலாமா? வாங்க வாங்க. ஒரு அரக்கன் அரக்கியை வச்சு கோவில் கூட்ட திறந்தான். ஆனால் திறக்கவே முடியலையே. அது எப்படி முடியும்? அதை நீங்க தான் சொல்லணும். சரி சரி, யோசிச்சு சொல்றேன். சொல்லுங்க சீக்கிரம், அரக்கி வந்துட போகுது. எனக்கு தெரியல. சரி சரி, நானே சொல்லிடுறேன். அரக்கிய வச்சு பூட்டை திறக்க முடியாதுல்ல, முழுக்கி வேணும்ல. தேடாமல் கிடைப்பது தேடும் செல்வத்தை குறைப்பது, அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா சோம்பல். இன்னைக்கு ஒரு புதிர் விளையாட்டு பார்க்கலாம். ஒரே எழுத்து தான் 2 இடத்துலையும் வரும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா சுட சுட. பச்சை கிளையில் மஞ்சள் குருவி, அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா எலுமிச்சம்பழம். யார் யாருக்கெல்லாம் ஷின்சானை ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ, ரெட் கலர் ஹார்ட்டும், டோரிமான் ரொம்ப பிடிக்கும்னா ப்ளூ கலர் ஹார்ட்டும், டோரா புஜ்ஜி ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா பிங்க் கலர் ஹார்ட்டும், மோட்டு பத்லு ரொம்ப பிடிக்கும்னா எல்லோ கலர் ஹார்ட்டையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. காலமில்லாத ஆட்டம் தாளமில்லாத ஆட்டம் தாய்மார்கள் விரும்பாத ஆட்டம், அது என்ன? 1
இன்னைக்கு ஒரு தமிழ் புதிர் விளையாட்டு. ஸ்க்ரீனில் தெரியிற இமேஜஸை பார்த்து இது என்ன ட்ரிங்க்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி தான். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா ஸ்ட்ராபெரி ப்ளஸ் மில்க் ப்ளஸ் ஷேக் ஈக்குவல் டு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். யார் யாருக்கெல்லாம் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். உங்களோட ஃபேவரட் ஃப்ரூட் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ராபெரி பிடிக்கும்னா ஸ்ட்ராபெரியை கமெண்டில் போட்டு விடுங்க. அடித்து நொறுக்கி அனலில் போட்டால் ஆவியாய் தோன்றி கமகமக்கும். அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா சாம்பிராணி. நொடிக்கு நொடி சுவாரஸ்யங்கள் கொண்ட இவ்வுலகில் அறியப்படாத பல விஷயங்கள் உண்டு. அதில் சில விஷயங்கள் இதோ. இன்னைக்கு 5 பொது அறிவு வினாக்கள் பார்க்கலாமா? 1. தமிழ்நாட்டின் எழுமிச்சை நகரம் எது? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா புளியங்குடி, திருநெல்வேலியில் இருக்கு. 2. தமிழ்நாட்டில் ரயில் பெட்டிகள் தயாரிக்கும் இடம் எங்குள்ளது? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா பெரம்பூர், சென்னையில் இருக்கு. 3. ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இரண்டையும் இணைக்கும் சாலை வழி பாலம் எது? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா இந்திரா காந்தி பாலம். 4. மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை இணையும் இடம் எது? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா நீலகிரி. 5. தமிழ்நாட்டின் மிக பழமையான அணை எது? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா கல்லணை. 9வது விடுகதை. 6 எழுத்துக்கள் ஒரு உலோக பெயர். அதன் கடை 3 எழுத்துக்களை சேர்த்தால் ஒரு கொடிய பிராணி. அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா துத்தநாகம். சவுண்டால் கனெக்ஷன் கேம்குள்ள போலாமா? வாங்க வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்கும் அப்படின்னு ஒரு சாங் வரும்ல, அந்த சாங் தான். இந்த சாங் யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. குண்டோதரன் வயிற்றிலே குள்ளன் நுழைகிறான். அவன் யார்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா சாவி. யார் யாருக்கெல்லாம் இந்த விடுகதைகள், கடுஜோக்ஸு, பொது அறிவு, பாடல் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி சுவாரஸ்யமான விடுகதைகள் வீடியோவெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட இன்னொரு விடுகதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.